ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெய், எண்ணெய், சர்க்கரை சேர்க்காம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அவல் நிறம் மாற வேண்டாம், நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், அவல் நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுப்பாகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாசிப்பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க, ஆறட்டும். அடுத்ததாக அதே பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா தோல் உறிஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. நான் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால வறுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வறுத்தது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டு இந்த தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க, ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தோல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மட்டும் பல்ஸ் விட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது. வேர்க்கடலை அங்கங்கே பாதி பருப்பாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க, இருக்கட்டும். பார்க்கும்போதே தெரியுது வேர்க்கடலை அங்கங்கே இருக்குது பாருங்கள். இப்போது அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை கூடயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம வறுத்த எல்லாத்தையும் தனித்தனியாக தான் அரைக்கணும், ஒன்றா அரைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃபைன் பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதை தனியாகவே வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், கரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், கலக்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வெந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அவல் வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்க நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மாவு இல்லை பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ரொம்ப ஒன்று சேர்ந்து இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு வைங்க, நல்லா ஆறட்டும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட்டிகளை உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை உடச்சி விட்டுருங்க. உடச்சதுக்கப்புறமா உங்களுக்கு லட்டு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நார்மலாக லட்டு உருட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரியே உருட்டிக்கங்க. இந்த உருண்டையை ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. உங்களுக்கு கொஞ்சம் வாசனை வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தான் செஞ்சுருக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.